ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரங்க எப்பொழுதுமே சிரிச்ச முகமா இருக்கணும். ஆமென். நம்மளாலே சிரிக்க முடியலன்னா உலகத்துல வேற யாராலையும் சிரிக்கவே முடியாது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் தான் வாக்குத்தத்தங்கள் கொட்டி கிடக்குது. உங்களுக்கும் எனக்கு தான் அப்பாவுடைய எல்லா காரியமும் பரம தகப்பன் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இம்மானுவேல் ஊழியர் ஐக்கியத்திற்கு வந்திருக்கிற எல்லா போதகர்மார்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மீண்டும் ஒரு விசை கூட எங்களுடைய ரெடிமஸ் மினிஸ்ட்ரிஸ் வாயிலாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் சென்னை பகுதியில் நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் பெரியபாளையம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பக்கத்தில் இருக்கிற நிறைய கிராமங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நானும் என்னுடைய கணவர் மகள் சேர்ந்து நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய அன்பான முகங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையான பாஸ்டர்ஸ் எங்களை அன்போடு அழைச்சிருக்கிறாங்க. அழைத்த எல்லா ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு தேவையான பரலோக வார்த்தையினாலே தேவன் நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் சுவாசம் உள்ளவரை என் தேவனை பாடுவேன். என் சுவாசம் உள்ளவரை என் தேவனை பாடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் அவர் புகழ் பாடிடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் அவர் புகழ் பாடிடுவேன். எல்லாமே உமக்காகத்தான், இது எல்லாமே செயலும் பேச்சு மூச்சும் எல்லாமே உமக்காகத்தான். இசையா எல்லாமே உமக்காகத்தான், எல்லாமே உமக்காகத்தான். இசையா துன்பமே வந்தாலும் தேவனை ஆதரிப்பேன். துன்பமே வந்தாலும் தேவனை ஆதரிப்பேன். இன்பங்கள் சூழ்ந்தாலும் என் ராஜாவை ஆராதிப்பேன். இன்பங்கள் சூழ்ந்தாலும் என் ராஜாவை ஆராதிப்பேன். எல்லாமே உமக்காகத்தான், என்னில் எல்லாமே உமக்காகத்தான். சொல்லும் செயலும் பேச்சு மூச்சும் எல்லாமே உமக்காகத்தான். இசையா எல்லாமே உமக்காகத்தான். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே இந்த இம்மானுவேல் ஊழியர் ஐக்கியம் ஈரோடு பகுதியில இருந்து அப்பாவுடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் பாராட்டி நம்முடைய எல்லா மேன்மையான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய பிரதிநிதிகளாய் ஆண்டவரே நீர் இருக்க வேண்டிய இடத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தி இந்த கனமான ஊழியத்தை தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தி எங்கள் கருத்துல கொடுத்து நீ நடத்தி கொண்டு வருகிற இந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ராஜா நீர் எங்களை பயன்படுத்துங்க, எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டுகிற எங்களோடு கர்த்தர் இடை பண்ணுங்கப்பா. பிள்ளைகளை தேற்றட்டும், மாற்றட்டும் அப்பா. இன்னும் மீதி இருக்கிற ஊழியங்களை செய்ய எங்களை ஆண்டவரை உந்தை தள்ள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அக்கினியாய் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த மைக்கு கொஞ்சம் சவுண்ட் வைங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் இந்த மானிட்டர் கேட்கல, கொஞ்சம் சவுண்ட். தேங்க்யூ. 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப நாட்களிலே இங்கிலாந்து
அதுல ஒரு அற்புதமான ஒரு குடும்பம், ஒரு நல்ல பக்தி நிறைந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே அநேக பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயார் கர்ப்பமான சமயத்திலே அந்த தாயும் தகப்பனும் அந்த கர்ப்பத்தின் மீது கையை வைத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால், ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நாங்கள் அதை சைனா தேசத்திற்கு ஊழியக்காரனாய் நாங்கள் அனுப்புகிறோம், மிஷினரியாய் அனுப்புகிறோம் என்று கர்த்தருடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணி ஜெபித்தார்கள். அவங்க வாஞ்சித்தது போலவே, ஜெபித்தது போலவே அழகான ஆண்குள்ள பிள்ளை பிறந்தது. பிள்ளை பிறந்து ரொம்ப வளருது. வளர்கிற நாட்களிலே 5 வயது 6 வயது இருக்கும் பொழுதே அவனுக்குள்ள அந்த விதை போடப்படுகிறது பெற்றோரால. நீ எழும்பணும், ஆண்டவருக்காக நீ அநேக காரியங்களை செய்யணும், சைனாவுல கடந்து போய் நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கிறாங்க. நம்மள மாதிரி தான். ஆனா வழக்கம் போல பிள்ளைங்க 12 வயது 13 வயது தாண்டும் பொழுது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உலகத்தினுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் அவங்களை இழுக்கும் பொழுது எல்லா பிள்ளைங்களும் சொல்ற மாதிரி ஊழியெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் இந்த வேலைக்கு போறேன் அந்த வேலைக்கு போறேன்னு சொல்லி இந்த பிள்ளை ஜேம்ஸும் அப்படிதான் சொல்லி கொண்டிருந்தான். 17 வயது ஒரு முறை ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு யோசனை வருகிறது. சின்ன வயதுல இருந்து பெற்றோர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், சைனாவுக்கு நான் ஊழியக்காரனாய் போக வேண்டும், சைனாவுக்கு நான் மிஷனரியா போக வேண்டும். வாட்ஸ் ஹேப்பனிங் இன் சைனா, சைனாவுல என்னதான் நடந்து கொண்டிருக்கு, ஏன் என் பெற்றோர்கள் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி சைனாவுடைய அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தான். சைனா ஒரு அழகான ஒரு பூமி, அழகான ஒரு தேசம், ஜனங்கள் உழைப்பாளிகள், கடின உழைப்பாளிகள். ஆனால் அவர்களுக்குள்ள கிறிஸ்து இல்ல, அவர்களுக்குள்ள இயேசு இல்ல, உண்மையான தெய்வத்தை அறிகிற அறிவாங்க இல்ல, அநேக ஊழியக்காரங்க அங்க இல்ல, ஆண்டவருடைய நற்செய்தியை பிரசங்கிக்கிறவங்க இல்ல. இதையெல்லாம் அவன் கேள்விப்பட்ட போது தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறான், ஓகே லெட் மீ கோ டு சைனா. ஒருவேளை ஆண்டவர் அதற்காக தான் என்னை படைத்தாரோ, அதற்காக தான் இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்தாரோ, அதற்காக தான் நான் பிறந்த நாள் முதல் என் காதுல சைனா 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 என்று ஒழித்துக் கொண்டே இருந்ததோ என்று சொல்லி தன் வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துல போய் அவங்களிடத்துல கேட்டான், நான் சைனாவுக்கு போக வேண்டும். அவனுடைய 21ஆம் வயதில அந்த மகனை 1852ஆம் வருஷம் அங்க இருக்கிற ஒரு ஷிப்ல ஏற்றி அவனை அனுப்புகிறார்கள். அந்த ஷிப் அப்படியே கடந்து சமுத்திரத்துல பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாளுக்கு அப்புறமா திடீரென்று அது செயல்படாமல் காற்று அடிக்கிற பக்கத்துல அந்த படகு, அந்த கப்பல் அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் திகைத்தாங்க, ஐயோ நம்ம எல்லாம் சாக போறோம். அந்த கப்பலை ஓட்டி கொண்டிருந்த அந்த கேப்டன் சொன்னாரு, எல்லாம் உங்க கடவுளை நீங்க வணங்குங்கப்பா, எங்க கையில ஒண்ணும் இல்ல. இந்த கப்பல் அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதே ஒரு திசை, உங்க கண்களுக்கு தெரியுதே ஒரு தீவு, அங்க கேனிபல்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மனிதர்களை கொன்று சாப்பிடுகிறவர்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பசியோடு. நம்ம கப்பல் போய் சேருவதற்குள்ளாக அவங்க கடலுக்குள்ள குதிச்சு நம்ம எல்லாரையும் இழுத்து கொண்டு போய் ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு சொல்லி வெட்டி எல்லாரையும் சாப்பிட போறாங்க, இதுதான் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே கப்பலில் இருந்த எல்லாருக்கும் பயம் பிடித்து கொண்டது. எல்லாரும் அலற ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் அழுக ஆரம்பிச்சாங்க, ஐயோ நாங்க மறிக்க போறோமே, யாரோ ஒரு மனுஷனுக்கு நாங்க உணவாக போறோமே என்று சொல்லி எல்லாரும் கதறி கொண்டிருந்த பொழுது இந்த ஜேம்ஸ் மனசுல தோணுச்சு, எப்படி கடவுள் என்னை கைவிட்டு விடுவார், பிறந்த நாள் முதல் சீனாவுக்கு நான் மிஷனரியா போக வேண்டும் என்றல்லவா என்னை எங்கெங்கயோ சுற்றி திரிந்த என்னை கர்த்தர் வழிநடத்தி வந்தார், எப்படி இந்த கடலில் ஒப்பு கொடுத்துருவாரு, எப்படி இந்த கேனிபல்ஸ் கிட்ட என்ன கொடுத்துருவாரு என்று சொல்லி அவனோடு கூட ஒரு 4 பேரை கூட்டி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறணும், பிசாசு கொண்டு வருகிற தடைகள் மாறணும், நீங்க இதுல இடைப்படணும், do something Lord, ஏதாச்சும் நீங்க செய்யுங்க ஆண்டவரே என்று அவன் ஜெபித்து முடித்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, அப்படி சூறாவளி மாதிரி காற்று அடித்து கொண்டு போய் கொண்டிருந்த அந்த
படகு அப்படியே திசை மாறி எல்லாரும் அந்த கேனிபல்ஸ் பிடிக்க போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த அந்த தீவு கிட்ட கிட்ட தெரிகிற அந்த நேரத்துல அந்த படகு அப்படியே அதனுடைய டைரக்ஷனை மாறி அது இதமான ஒரு தென்றலாய் அந்த சூறாவளி மாறி அவர்களுடைய கப்பலை கொண்டு போனதாம். கொண்டு போய் அவங்க எங்க ஆசைப்பட்டாங்களோ அவங்க எங்க போய் சேர வேண்டுமோ கரெக்டா ஷங்காய் துறைமுகத்துல கொண்டு போய் கப்பல் நின்றது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவன் இறங்கி போனான். போய் அந்த ஷங்காயில இருக்கிற சீன மக்களை எல்லாம் பார்த்தா எல்லாரும் ஒரு விதமா இருக்கிறாங்க. முதலாவது அவன் யோசித்தான், let me change my dress first. எல்லாரும் அங்க இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் அந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு சீனர்கள் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த ட்ரெஸ்க்கு தன்னை மாற்றிக்கொண்டான். இன்னும் கொஞ்ச நாள் பாக்குறேன், இன்னும் கொஞ்ச நாள் டிஃபரெண்டா தான் தெரியுறேன் அவங்கள காட்டிலும். பிகாஸ் ஆஃப் மை ஹேர் ஸ்டைல், அவங்கள மாதிரி நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன். சோ சீனர்கள் மாதிரி ஒட்ட வெட்டிட்டான். இப்போ அவர்களுடைய லாங்குவேஜ் சீன மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் ஊர்ல இருக்கும் போதே கொஞ்சம் கத்துக்கொண்டான். இங்க வந்து மிச்சத்தையும் கத்து முடிச்சிட்டான். அவன் இறங்கி சீன அதிகாரிகளாலே உட்புக முடியாத அநேக கிராமங்களுக்கு கடந்து சென்றார். ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் கிராமம் கிராமமாய் கடந்து சென்று பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஒரு 5 வருஷங்களுக்குள்ளாகவே அவர் திருமணம் பண்ணின தன்னுடைய முதல் மனைவி மரித்து போனாங்க. அவருக்கு 4 பிள்ளைகள் பிறந்திருந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை என்று 4 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டது. தனக்கென்று சொல்லிக்கொள்ள எந்த உறவும் இல்லை, யாரும் இல்லை. அவன் நினைச்சான், என்னை அழைத்தது கடவுள் என்று சொன்னால் அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரோ, எதை செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறாரோ அந்த காரியங்கள் நடந்தேறட்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, எனக்கு யாரும் வெளிநாட்டிலிருந்து எந்த உதவியும் எனக்கு வேண்டாம், கர்த்தர் என்னை போஷிக்கட்டும் என்று சொல்லி அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 52 வருஷங்கள் சீனாவிலே ஊழியம் செய்து தன்னை போல 900 மிஷனரிகளை சீனாவில உருவாக்கினாராம். 1,25,000 பேரை ஆண்டவருக்குள்ள நடத்தினாராம். ஏறக்குறைய 50,000 பேருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து இன்று சீனாவில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வாலிபன் எழும்பி தேசத்துக்கு கடந்து போய் சொன்ன பிரசங்கம். கரங்களை பலமாய் தட்டி என்ன கேட்கிற தேவச்சனமே, உங்களை என்னையும் இந்த உலக வரைபடத்துல இந்திய தேசத்தை அப்பா தெரிந்தெடுத்து, தமிழகத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, ஈரோட்டை ஆண்டவர் முன்குறிச்சு ஒவ்வொரு இடத்துல உங்களை ஒவ்வொரு வைரங்களா கர்த்தர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு வைரங்களா அங்கங்க பரலோகத்துல இருந்து ஆண்டவர் அப்படி ஈரோட்டை எட்டி பார்த்தா அவரோட வைரங்கள் அங்கங்க மின்னி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு உங்க காதுல சொல்லுவான், நீ வைரம்லாம் அல்ல, நீ ஒரு கூழாங்கல்லு. நீ வைரம்லாம் அல்ல, நீ ஒரு வெறும் கல்லு. நீ வைரம்லாம் அல்ல, நீ ஒரு மண்ணு. ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நீ ஒன்றுக்கும் இயலாதவன், உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அவங்கள பாரு எவ்வளவு பெரிய சர்ச் வச்சிருக்காங்க, இவங்கள பாரு எத்தனை ஆயிரம் மக்கள் வச்சிருக்காங்க, அவங்க சர்ச்சை பாரு ஆடியோ சிஸ்டம் எப்படி இருக்கு, இவங்க சர்ச்சை பாரு மியூசிக் சிஸ்டம் எப்படி இருக்கு, இந்த சர்ச்சை பாரு லைட்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க. உனக்கு ஒண்ணும் முடியல, you are a waste. நீ எதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்த? நீ ஒரு வேஸ்ட். இன்னைக்கு எத்தனை காதுகளில பிசாசு அந்த சத்தத்தை கொடுத்து உங்களை இன்றைக்கு குழப்பி கொண்டு, உங்களை பயமுறுத்தி கொண்டு, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பை சந்தேகப்பட வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களை ஊழியம் செய்ய விடாம இன்றைக்கு வெளியில பெரிய எதிரிகள் சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஹல்லேலூயா. ஊழியம்னு சொன்னா எதிரிகள் இருக்கதான் செய்வாங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. சோ உபத்திரவம் என்பது அது ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது, அது ஒரு புதிய காரியம் கிடையாது. ஊழியத்துக்கு யார் வந்தாலும் உபத்திரவத்தின் வழியா தான் போய் ஆகணும். அது இயேசு கிறிஸ்துவே ஆனாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பிதாவினுடைய செல்ல பிள்ளையா இருந்தாலும், ஒரே பேரான குமாரனா இருந்தாலும், அதற்காகவே பூமியில வந்ததா கூட இருக்கட்டும், அவருடைய மிஷனே 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு சாகிறது தான், அதுவே இருந்தா கூட ஊழியம்
ஊழியம் என்பது உபத்திரவ பாதை, ஊழியம் என்பது துன்பத்தின் பாதை, ஊழியம் என்பது கண்ணீரின் பாதை, ஊழியம் என்பது முள்ளுள்ள வழியில நடக்கிற பாதை. ஹல்லேலூயா. இந்த மாவட்டத்துல எத்தனையோ 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர், உங்களை விட படிச்சவங்க, திறமையானவங்க, வசதியானவங்க, செல்வாக்கு மிக்கவங்க எவ்வளவு பேர் இருந்த பொழுதும் நீங்க சொல்றீங்க, நான் ஒரு கோழை, நான் ஒரு ஏழை, என் இடத்துல ஒண்ணும் இல்லை, என்ன இடத்துல பேசுறதுக்கு கூட எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா நீங்க தான் இந்த ஊழியத்துக்கு கரெக்டா இருப்பீங்கன்னு சொல்லி அப்பா உங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார். பலமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவசனமே. சீனாவுல எவ்வளவு பேர் இருந்தாங்க, உலகத்துல எத்தனையோ பேரு, அந்த 18ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்துல எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ மிஷனரிஸ் எழும்பி வந்தாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர் தான் கரெக்டான ஆளுன்னு ஆண்டவர் முன்குறிச்சாரு. ஆமென். ஷிப்ரேக் ஆனாலும் பரவாயில்ல, அவன் போவான்னு அவருக்கு தெரியும். மனைவி செத்தாலும் பரவாயில்ல, அவன் ஊழியத்துல நிப்பான்னு அவருக்கு தெரியும். 4 பிள்ளைங்களை ஒண்ணு விடாம 4 செத்து தரைமட்டமானாலும் பரவாயில்ல, அவர் நிப்பாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு சாப்பாடே இல்லாம அவருடைய வாழ்க்கையில போராட்டங்களும் கஷ்டங்களும் வியாதிகள் சூழ்ந்தா கூட கடைசி மூச்சு இருக்கிற வர என் மகன் எனக்காக ஓடுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அவரை தெரிஞ்செடுத்தாரு. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல வேற எந்த ஊழியக்காரனாலும் நிற்க முடியாது. நீங்க நடத்துற சபைய வேற எந்த ஊழியக்காரனாலும் தூக்கி பிடிக்க முடியாது. நீங்க வழி நடத்துகிற விசுவாசிகளை உங்களை தவிர வேற யாராலும் அவர்களுக்கு மெய்ப்பனா இருக்க முடியாது. நீங்க தான் சரியான ஆளு, நீங்க தான் அதுக்கு பெர்ஃபெக்ட்டான ஆளு, நீங்க தான் அந்த இடத்துக்கு ஃபிட்டான ஆளுன்னு கர்த்தர் உங்களை நியமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற எல்லா குழப்பங்களுக்கும், எல்லா பயங்களுக்கும் இன்றோட ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஆமென். இன்னைக்கு பெரிய பெரிய சிட்டில லட்சம் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர், பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. அருமையான ஊழியக்காரரே, நீங்க நடத்துற சின்ன கிராமத்துல 10 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள பரலோகத்துக்கு நடத்திக்கிட்டு கொண்டு இருக்கிறீங்களே, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக திறப்புல நின்று, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக பாரப்பட்டு, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இந்த ஆத்மா இடரக்கூடாதுன்னு ஆண்டவருடைய சமூகத்துல கதறிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, நீ செய்கிற ஊழியம் ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப 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 பெருசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே குவான்டிட்டிஸ பாக்குறதே இல்ல, எவ்வளவுன்னு பாக்குறது இல்ல, அந்த குவாலிட்டியான ஊழியத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல ஒரு ட்ரெண்ட், நிறைய விசுவாசம் இருந்தா அவங்க தான் பெரிய ஊழியக்காரங்க, லட்சம் விசுவாசிகள் தான் அவங்க தான் நம்பர் ஊழியக்காரங்க. நோ தேவச்சனமே, நம்ம போடுற கணக்கு ஆண்டவர் போடுற கணக்கு இல்ல. நீங்க பார்க்கிற பார்வை ஆண்டவர் பார்க்கிற பார்வை இல்ல. அவர் வித்தியாசமாய் பார்க்கிறார், வித்தியாசமாய் பார்க்கிறார். சில பேர் அவங்களுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் ஒரே குடும்பத்துக்கு மாத்திரமே ஊழியம் செய்யும்படியா கூட எத்தனையோ ஊழியக்காரங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு அந்த குடும்பத்தை அவங்கள காட்டிலும் வேற யாரும் அந்த ஆண்டவர் பாதையில நடத்த முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. 99 ஆட்டை விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போனவர் தானே அவரு, அப்படிதானே? ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆடு எந்த ஆடோ அதுக்கு மேய்ப்பனா ஏசப்பா உங்களை வச்சிருக்காரு அவருடைய பணிக்காக. ஆமென். You are the ambassadors. நீங்க தான் ஆண்டவருடைய பிரதிநிதிகள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியம் கனமான ஊழியம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் இந்த உலகத்துல வேற யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை எல்லாரும் நல்ல தமிழ் படிக்கிறவங்க எல்லாரும் எடுத்து படிச்சிட முடியாது, நல்லா பேச தெரிஞ்ச எல்லாரும் எடுத்து ஊழியம் செஞ்சிட முடியாது, நல்ல அட்வைஸ் பண்ண தெரிஞ்ச எல்லாரும் எடுத்து பிரசங்கம் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தருடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கிறபடினால உங்களால மட்டும்தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆமென். என்னோட கூட ஒரு வேத பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். சகோதரரே,
அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். மூவிங் ஃபார்வர்ட், மூவிங் ஃபார்வர்ட். சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஈரோடு இம்மானுவேல் போதகர் ஐக்கியத்துல வர ஊழியக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷமே, அடுத்த செகண்டே ஆண்டவர் என் காதுல சொன்ன வார்த்தை மூவிங் ஃபார்வர்ட், மூவிங் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறமா தான் அந்த வசனத்தை நான் தேடி எடுத்தேன். ஆண்டவர் சொன்னார் மூவிங் ஃபார்வர்ட். அப்பனா நான் நினைக்கிறேன் நிறைய பேர் உங்க 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 சூழ்நிலைகளை பார்த்து கொஞ்சம் ஸ்டாக்னட்டா இருக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் அமைதியா அதே இடத்துல இருக்கிறீங்க. ஓ, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இந்த ஊழியத்தை என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பேரு இந்த ஊழியத்தை நம்ம இனிமே செய்யலாமா செய்ய வேண்டாமா, செஞ்ச வரையும் போதும், வேற யாருக்கும் எதையாவது ஒப்பு கொடுத்துடலாம். நிறைய பேர் அப்படி நம்ம யோசிச்சுட்டு, நேற்றுக்கு நைட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாஸ்டர் நான் ஃபேமிலியை நான் மீட் பண்ணேன். அவங்க கிட்ட பேசினேன். அவங்க அற்புதமா அவங்க சாட்சி என்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அப்ப பாஸ்டர் சொன்னாரு, என் ஊழியமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்னுடைய எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டேன், என் பொருளெல்லாம் பேக் பண்ணிட்டேன், நாளைக்கு சொந்த ஊருக்கு போறதுக்கு நான் பேக் பண்ணிட்டேன். அன்றைக்கு இரவு 1:30 யாரோ ஒரு மனுஷன், பல வருஷத்துக்கு முன்னாக மீட் பண்ண ஒரு மனுஷன் போன் பண்ணி சொன்னாரா, கர்த்தர் உங்களை இந்த இடத்துல தான் இருக்க சொல்றாரு, நீங்க வேற எங்கேயும் போக கூடாது, உங்களுக்கு தேவையான உதவியை இப்போதைக்கு நான் செய்யறேன், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாருன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அவங்க அந்த இடத்துல ஸ்தாபிச்சாங்க, அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைக்கு பால் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. இன்றைக்கு பல லட்சம் மதிப்புள்ள திருச்சபை, பல ஊழியக்காரங்க, பல விசுவாசிகளை தேவன் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க யாரும் மறக்கப்படவே இல்லை, நீங்க யாரும் மறக்கப்படவே இல்லை. வசனம் சொல்லுது 14ஆம் வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிங்க. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு டார்கெட் வைக்கப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரு டார்கெட் வைக்கப்பட்டிருக்கு. அதை நோக்கி நீங்களும் நானும் தொடர வேண்டும், நீங்களும் நானும் தொடர வேண்டும். இங்கிலீஷ்ல ஒரு அழகான கோர்ஸ் பல நாளைக்கு முன்னாடி நான் படிச்சேன். If you can't run, walk. If you can't walk, crawl. உன்னால ஓட முடிஞ்சா ஓடுங்க, ஓட முடியலன்னா நடங்க, நடந்து பாருங்க. நடக்கவே முடியலன்னா கூட தவழ்ந்து போங்க. அமைதியா மட்டும் இருந்துடாதீங்க, அமைதியா மட்டும் உட்கார்ந்துடாதீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு அந்த மைண்டை மாத்தி 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 கடைசி இந்த பைபிளை நம்ம கையில விட்டு பிடிங்கிறது தான் அவனுடைய பிரதான நோக்கம். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நாளை இடம் கொடுத்துடாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரு லக்கு இருக்கு, அதை நோக்கி நீங்க ஓடுங்க, அதை நோக்கி தொடருங்க. அவனுடைய வாழ்க்கையில இல்லாத பிரச்சனைகளா, அவன் வாழ்க்கையில இல்லாத போராட்டங்களா, ஒரு காலத்துக்கு முன்னாடி அவன் அந்நியன், ஒரு காலத்துக்கு முன்னாடி தேவ ஜனத்துக்கு விரோதமானவன், ஒரு காலத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய ஜனங்களை அடித்து துன்புறுத்தினவன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவனை பிரத்யேகமாக, வாடா நீ எனக்கு தேவைன்னு அவனை தனியா ஆண்டவர் பிரிச்சு எடுத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில வாழ்ந்த அப்போஸ்தலர்களை காட்டிலும், பெரிய பெரிய தேவ ஊழியர்களை காட்டிலும் ஆண்டவருக்காக அதிக அடிகளை பட்டான், அதிக அவமானங்களை பட்டான், அதிக நெருக்கங்களை பட்டான், அதிக பாடுகளை பட்டான், அதிக கஷ்டங்களை பட்டான், அதிக கண்ணீர்களை பட்டான். எல்லாம் இருந்தும் அவனுடைய வாழ்க்கையில பக்தி வைராக்கியம் மட்டும் குறையவே இல்லை, பக்தி வைராக்கியம் மட்டும் குறையவே இல்லை. சாகுற நிமிஷம் வரையில, அவனுடைய கழுத்தை அவனை விட்டு எடுக்கிற நிமிஷம் வரையில கர்த்தருக்காக அதே ஸ்பீடோட, அதே வைராக்கியத்தோட, அதே அன்போட, அதே வாஞ்சையோட, அதே விருப்பத்தோட ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமா அழைச்சிருக்கிறாரா? எப்படி அழைச்சிருக்கிறாரா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். வாசிக்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நீங்களோ நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிசிக்கலா இந்த உலகத்துல வந்து செய்ய முடியாததெல்லாம் நம்மளை கொண்டு அந்த இடத்துல ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இங்க பிரசங்கம் பண்றது நானா இருக்கலாம், என் வாய் தான் பிரசங்கம் பண்ணுது, பிரசங்கிக்கிறவர் ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வாழ்ற இடத்துல, நீங்க ஊழியம் செய்யற இடத்துல அந்த வெளியில பிசிக்கல் தோற்றம் உங்களோடது, ஆனா அங்க செய்யப்படுகிற ஊழியம் கர்த்தரோடது. அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறீங்க, வார்த்தை வாயிலிருந்து வருது, கிரியை நடப்பிக்கிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஊழியம் என்னோடது, இட்ஸ் டூ ஹெவி, இட்ஸ் டூ burdenful நீங்க நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு ஆவியானவர் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய பாத்திரம்ப்பா, நீங்க என்னில மகிமைப்படுங்க, நான் உங்களுடைய பாத்திரம், நான் உங்களுடைய வெசல், நான் உங்களுடைய மவுத் பீஸ், அவ்வளவுதான். நீங்க இதுல நீங்க மகிமைப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில, ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் நிறைய நேரம் நான் சொல்றேன், அநேக ஊழியக்கார இடத்துல விசுவாசிக வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை விட ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனை இருக்கு. அநேக விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற வியாதியை விட, சொல்ல மாட்டீங்களே, ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப வியாதி எல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம அநேக நேரம் இந்த பலவீனமான கையை வச்சு அவங்க மேல நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலுடைய பலவீனத்துல எத்தனை அற்புதங்களை அவன் செஞ்சான். செத்தவங்களை கூட உயிரோடு எழுப்பினாரு பவுல். அவர் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பலவீனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. அது நித்தமும் என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கு. அது வரும்போதெல்லாம் இது ஒரு பிசாசுன்னு எனக்கு புரியுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன அந்த வியாதியையோ அந்த பலவீனத்தையும் அவனை விட்டு எடுத்துட்டாரா? இல்ல நீ போ, நீ சுகமாயிரு அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோட வந்திருக்கிறீங்களா ஊழியக்காரரே? நானே ஒரு பலவீனம், நான் போய் என்ன பிரசங்கம் பண்ண, நான் யாருக்கு ஜெபிக்க, அப்படி நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. அப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய கிருபை உங்களுக்கு போதும், அவருடைய கிருபை உங்களுக்கு போதும், உங்க பலவீனத்துல அவர் பலன் பூரணமாய் விளங்கும். சோர்ந்து போகாதீங்க. எதை கண்டு இழப்பு வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க, எது வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. அப்பா உங்களை ரொம்ப நம்புறாரு, ஏசப்பா உங்களை ரொம்ப நம்புறாரு. என் பிள்ளைன்னு உங்களை குறிச்சு எப்பவுமே பரலோகத்துல அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பிரசங்கிக்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், என் பிள்ளை என் வார்த்தைகளை பிரசங்கிக்க எழும்பிட்டான். இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் மாற்றப்பட போகுது, இன்னைக்கு அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கப்பட போறாங்க, இன்னைக்கு அநேகர் தன்னுடைய கெட்ட வழியை விட்டு மனம் மாறி நான் உண்மையான தேவன் என்பதை அறிஞ்சு கொள்ள போறாங்கன்னு அவர் சந்தோஷப்பட்டு இருப்பாரு. நம்ம இந்த மைக்க பிடிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம இந்த ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன், ஊழியத்துக்கு கலப்பையில கையை வச்சுட்டேன் பிரதர், போட முடியாம நின்னுகிட்டு இருக்கேன், திரும்பி பார்க்க முடியாம நின்னுகிட்டு இருக்கேன். எவ்வளவு பிரச்சனை. ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட என் பிள்ளைங்க 3 வேளை சாப்பிட்டு இருக்கோம், ஒரு வேலைக்கு போயிருந்தா என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருக்க முடியும், என்னால முடியல. முறுமுறுக்கிற ஆவி தேவனுக்கு அருவருப்பானது. தேவசனமே, விசுவாசிங்க முறுமுறுத்தாலே அவருக்கு பிடிக்காது. நீங்க அவருடைய பிரதிநிதிகள். யோசிச்சு பாருங்க, இயேசு சுவாமி எப்பயாவது முறுமுறுத்தாரா? இயேசு சுவாமி எப்படியாவது முறுமுறுத்தாரா? ஆண்டவர் சொன்னாரு, குழிகளுக்கு, நரிகளுக்கு குழிகள் இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்ல. மீன்ஸ் அவருக்கு ஒரு வீடு இல்ல. எங்க படுத்தாரு? யார் வீட்லயோ படுத்திருப்பாரு, எந்த மரத்துக்கடையிலயோ படுத்திருப்பாரு. வசனம் சொல்லுது, அவர் ராம் முழுவதும் தரித்திருக்கும்படியாய் கடந்து போனாருன்னா அவர் நைட் எல்லாம் ஆல்நைட் பிரேயர் பண்றதுக்கு எங்கேயோ ஜெபம் பண்ண போயிட்டாரு. ஆள் இல்ல, ஏன்னா அவருக்கு ரெஸ்ட் எடுக்க இடம் இல்லை. வீடு இல்லாம அவர் ஊழியம் செஞ்சார். இன்னைக்கு நீங்க வீடு, சொந்த வீடு இல்ல பிரதர், ஒரு சொந்தமா என் மனைவி பிள்ளைகளை வச்சு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு இல்லை, இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நீங்க படுற கஷ்டம் ஆண்டவருக்கு மறைவா இல்லை. நீங்க விடுகிற கண்ணீர் கர்த்தருக்கு மறைவா இல்ல. நல்ல சாப்பாடே இல்ல, நீங்க கஷ்டப்படுறீங்களா? உங்களுடைய வருத்தம் கர்த்தருக்கு மறைவா இல்ல. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவர் டிலே பண்றாரு. அவருடைய டைம் நம்மளை உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் ஊழியம் செஞ்ச காலத்துல எல்லாரும் அவரை வெறுத்தாங்க. சொந்த ஜனங்கள் கூட அவரை ஏத்துக்கல. வசனம் சொல்ற நாசரேத்துக்கு போனாரா, அவர் அடிக்கிறதுக்கு எல்லாரும் கல் எடுத்துக்கிட்டாங்களாம். அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவர் மறைஞ்சு போயிட்டாராம். எத்தனை பரிதாபம், எத்தனை வேதனை. அதுல கல் எடுத்தவெல்லாம் சித்தப்பா பசங்களும் பெரியப்பா பசங்களும் மாமா பசங்களும் அத்தை பசங்களும் தானே இருந்திருப்பாங்க. அவருடைய கூட விளையாடுற நண்பர்கள் தானே இருந்திருப்பாங்க. ஆனால் அவரை கொலை செய்யும்படி எல்லாரும் வகை தேடிக்கொண்டே இருந்தாங்க. அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஒரு கூட்டம் ஒரு பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போய் ஜாப் பண்ணிட்டு வந்துட்டீங்க, பின்னாடி எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா பேசுறாங்க. ஒரு ஊழியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா பேசுறாங்க. நீங்க சொல்வீங்க அந்நியர்கள் பேசினா பரவாயில்ல சிஸ்டர், கிறிஸ்தவங்களே பேசுறாங்க. கிறிஸ்தவங்க பேசினா பரவாயில்ல சிஸ்டர், சில ஊழியக்காரங்களே பேசுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் மனம் உடைஞ்சு காணப்படுறோம். இன்னைக்கு எத்தனை பேர் மனம் உடைஞ்சு காணப்படுறோம். ஆண்டவர் எங்க போனாலும் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் பேர் அற்புதத்துக்காக வந்தாங்க, கொஞ்சம் பேர் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்க வந்தாங்க. அநேகர் அவர் பேரில குற்றம் கண்டுபிடிக்க ஒரு குரூப் வந்துகிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த காலத்துல ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் அனுப்ப முடியாது. சோ ஒரு 10 பேர் அதுக்காகவே அப்பாயின்மெண்ட் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஓ, இந்த சாபத்துல எப்படி நீங்க இந்த நிமிர முடியாத மனுஷியை எப்படி நீங்க நிமிர செய்யலாம் கேட்கறதுக்கு ஒரு ஆளு. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? திமிர்வாதக்காரங்கிட்ட அற்புதம் செய்யும் போது ஒருத்தன் கேள்வி, ஓ இவர் எப்படி பாவியான மனுஷனுடைய வீட்டுல சாப்பிட போலாம், சகே வீட்டுக்கு போன போது பிரச்சனை, எப்படி இந்த ஸ்திரீ கூட இவங்க பேசலாம், அங்க ஒரு பிரச்சனை. எல்லா இடத்திலும் அவரை குற்றம் கண்டு யாருக்காச்சும் ஆண்டவர் பெருசா ரிப்ளை கொடுத்தாரா? இல்ல, பதில் சொன்னாரு. யாருக்கும் பெருசான அவங்களுக்கு விளக்கம்லாம் ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கல. அவர் நிறைய நேரத்துல மேக்சிமம் 90% இடத்துல ஆண்டவரை குறிச்சு சொல்லுது, அவர் பார்த்தும் பாராதவர் போல கேட்டும் கேளாதவர் போல அமைதியா போயிட்டாராம். நீங்க அப்படி போக பழகி கொள்ளுங்க. நீங்க ஏன் ஒருத்தர் பேசிட்டா போதும் அதை வச்சு 4 பேரை வச்சு அதை கேட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. உங்களை தொடுறவங்க அவருடைய கண்ணின் மணியை தொடுறாங்க. உங்களை தொடுறவங்க அவருடைய கண்ணின் மணியை தொடுறாங்க. சவுல் அடிச்சதெல்லாம் கிறிஸ்தவங்களை தான். ஆனா ஆண்டவர் அவனை என்கவுண்டர் பண்ணும் போது அவன்கிட்ட கேட்டாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுல் துன்பப்படுத்தினது இயேசுவையா? அவன் இயேசுவை பார்த்ததே இல்லை. இயேசுவை முகமுகமா அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை பிரதர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்தல. அவன் துன்பப்படுத்துறது இயேசுவை அல்ல, இயேசுவை பிரசங்கித்தவர்களை. அவன் துன்பப்படுத்துறது இயேசுவை அல்ல, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்தவர்களை. உங்களை இன்னைக்கு யாரு கேவலமா பேசினாலும், யார் உங்களை இகழ்ந்து பேசினாலும், யார் இன்னைக்கு உங்களை துக்கப்படுத்தினாலும் அவங்க உங்களை படுத்தல. உங்களை அனுப்பினவரை, உங்களை உண்டாக்கினவரை, உங்களை அழைத்தவரை, இந்த ஊழியத்துல உங்களை ஸ்தாபித்தவரை, உங்களை நிலைநிறுத்தினவரை, உங்களை சீர்படுத்தினவரை, உங்களை ஸ்திரப்படுத்தினவரை பேசுறாங்க. மறந்துடாத தேவச்சனமே, மறந்துடாதீங்க தேவச்சனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கா? ரொம்ப சத்தம் நிறைய பேர் இன்னும் சொல்லலையே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாரசத்துல எப்பொழுதும் பரிந்து பேசித்துக் கொண்டிருக்கிறவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக நியாயம் செய்கிற தேவன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்க சும்மா இருங்க, அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. நான் சும்மா இருப்பேன் அவர் சொல்லல. அப்படிதானே என் வசனம் சொல்லுது. நீங்க சும்மா இருங்க. காரணம் என்ன? நான் யுத்தம் பண்றேன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. Be still. I know that I am your God. நான் உன் ஆண்டவர் என்பதை நீ உட்கார்ந்து இருந்து பாருப்பா. நீ யார்கிட்ட போய் எதுவும் பேச வேண்டாம். நீ எந்த ஸ்டேஷனுக்கு ஏறி இறங்க வேண்டாம். நீ யார் பின்னாடி சுத்த வேண்டாம். நீ உன் வீட்டுல போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான். ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக அடிக்க எழும்பிட்டாருன்னா தலைமுறை தலைமுறை மறக்காத அளவுக்கு அடியை கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை தலைமுறை வந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப
என்பதை சொல்ற அளவுக்கு ஆண்டவர் எழுப்பிடுவாராம். கவனமா இருங்க, கவனமா இருங்க. அவனுடைய சமூகத்துல எப்பொழுது முறுமுறுத்துறாதீங்க. ஆண்டவரோட கூட நடக்க பழகுங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யற நமக்கு ரோல் மாடல். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த பாஸ்டர் ரோல் மாடல், எனக்கு இந்த ஊழியம் தான் ரோல் மாடலுங்க, எனக்கு இந்த ஊழியக்காரர் தான் ரோல் மாடல். ஹல்லேலூயா. யாருக்கும் யாரையும் ரோல் மாடல் வைக்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே ரோல் மாடல். யாரு? நம்ம எல்லாருக்கும் ஒரே ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, துக்கப்பட்டா இயேசு சாமி என்ன பண்ணாரு? எல்லாரும் அவரை கேவலமா பேசும்போது இயேசு சாமி என்ன பண்ணாரு? எல்லாரும் அவரை தூஷிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு? அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஊழியக்காரர்களை ஃபாலோ பண்றோம். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களும் மனுஷர்கள் தான். சில நேரம் அவங்க இடையறாங்க, சில நேரம் அவங்க மேல ஏதோ ஒரு காரியம் வருது. நம்ம நினைக்கிறோம் இவரை போய் நம்ம ஃபாலோ பண்ணமே, நம்மளுடைய விசுவாசமும் அப்படியே வேகமா குறைஞ்சிருது, நம்முடைய ஊழியத்தின் ஓட்டம் வேகமா குறைஞ்சிருது. நோ, எந்த ஊழியக்காரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். எல்லாரையும் அட்மையர் பண்ணுங்க, நல்லா செய்யறாங்க, நல்லா இருக்குது, God bless you brother, அதோட நிப்பாட்டுங்க. யாரையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது ஏசப்பாவை மட்டும்தான், ஏசப்பாவை மட்டும்தான். இந்த வேதத்துல எனக்கு பிடிச்ச ஒரு ஊழியக்காரன், ரொம்ப டைம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முடிச்சிடுறேன். எனக்கு பிடிச்ச ஒரு, இப்ப யாரும் பைபிள்லாம் படிக்க வேண்டாம், நான் வேகமா சொல்றேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஊழியக்காரன், என்னை எப்பொழுதுமே இம்ப்ரெஸ் பண்ற ஒரு ஆளு, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட அவரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்தை அவர் எப்படி கொண்டு போனார் என்பதை கொஞ்ச நேரம் மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். எகிப்துல ஜனங்கள் அடிமையா கிடக்குறாங்க. எத்தனை வருஷம்? அவங்க அடிமைகளா கலந்து போகும்போது எத்தனை பேரா போனாங்க? 70 பேரா போனாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் பேரா அவங்க வளர்ந்துட்டாங்க. இந்த பீரியட் ஆஃப் 430 இயர்ஸ், 430 வருஷத்துல கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகள் அவ்வளவு ஜனங்கள் பெருகிட்டாங்க. ஆண்டவர் அந்த 70 பேர் போகும்போதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு தரிசனமா சொல்லிட்டாரு, போவாங்க, அடிமையா இருப்பாங்க, நான் என்னுடைய பலத்தினால அவங்களை கொண்டு வருவேன். ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை வாங்குவாங்க. நம்மள மாதிரிதான் பாஸ்டர்ஸ், கவனிக்கிறீங்களா? நம்ம வாக்குத்தத்தத்தை வாங்குற மாதிரி தான் வாங்குவோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், வேதனை வரும்பொழுது என்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்மளை அழைச்சாருன்றதே நம்ம மறந்துடுவோம். இன்னைக்கு உங்களை அழைக்கும் போது அப்பா என்ன வாக்கு பண்ணினார்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட என்ன வார்த்தை சொல்லி உங்களை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சிருக்காரு? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? 40 வருஷத்துக்கு முன்னாடி அழைச்சாரு சிஸ்டர், 50 வருஷத்துக்கு முன்னாடி அழைச்சாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி அழைச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்னு எனக்கு வாக்கு பண்ணினாரு. ரொம்ப சின்ன வயசுலயே வாக்கு பண்ணினாரு. நான் என்ன அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன். ஒவ்வொரு வாட்டி எனக்கு பிரச்சனை, கஷ்டம், ஊழியத்துல வரும்போது நான் கேட்பேன், பயங்கரமா இருப்பேன்னு சொன்னீங்களே, பயங்கரமா நடத்துவேன்னு சொன்னீங்களே, எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? விடுறதே இல்லை. எங்க இருக்கிறீங்க ஆண்டவரே? வாங்க வாங்க, இது உங்க டைம், நீங்க என்ன செய்ய போறீங்க? வாங்க. ஹல்லேலூயா. இந்த 430 வருஷத்துல ஆண்டவர் எங்களை வந்து சந்திப்பார்ன்றதை ஜனங்கள் மறந்துட்டாங்க. ஆனா வாக்கு பண்ணினவர் மாறாதவர். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் நிலைபெயர்ந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. என் கூட பேச மாட்டேன்றீங்களே, நிறைய பேர் கொஞ்சம் டயர்டாவே உட்கார்ந்து இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. இந்த 430 வருஷத்துல அவங்க எல்லாம் கொஞ்சம் டயர்டாகி மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வாங்குற அடி அந்த மாதிரி, அவங்க போன்ற பிரச்சனை அந்த மாதிரி, அவங்கள வச்சு 2-3 நகரத்தையே கட்டிட்டான் பார்வோன். அவங்கள வச்சு நான் இரவும் பகலும் செங்கல் சுட வைக்கிறான், செங்கல் சுமக்க வைக்கிறான், பாரமான வேலைகளை அவங்க மேல வைக்கிறாங்க, ஆலோட்டையினால அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா வாக்கு பண்ணினவர் மாறாதவர். அவங்க மேல உள்ள ஒவ்வொரு அடியும் அவர் மேல விழுந்துகிட்டு இருக்கிறது என்றத பார்வோன் மறந்துட்டான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர்களுடைய பெருமூச்சை நான் கேட்கவே கேட்டேன். அவங்க அடிப்படையில வடிச்ச கண்ணீரை நான் பார்த்தேன். அவங்க பெருமூச்சை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, என் அங்கலாய்ப்பை கேட்கல, என் கதறலை கேட்கல, என் கண்ணீரை பார்க்கல, என் துயரத்தை பார்க்கல, நான் இவ்வளவு
பெருமூச்சை கூட வில்றதில்ல பாஸ்டர். ஹல்லேலூயா. அவர் பெருமூச்சை கேட்டு அவர்களுக்கு ஒரு ரட்சகனை ஆண்டவர் அனுப்பினாராம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இன்னைக்கு நேத்து சொன்ன ஒரு பாஸ்டர் மீட் பண்ணனு, அவர் சொன்னாரு அவரோட அப்பா ஒரு கோவில் பூசாரியாம். அவரை ஆண்டவர் அவங்க மகனை ரட்சித்து இன்னைக்கு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கையில கொடுத்திருக்காரு. நீங்க எங்க வேணாலும் பிறங்க, யாருக்கு வேணாலும் நீங்க பிறந்திருங்க. ஆனா உங்க மேல ஒரு சீல் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முத்திரையை போட்டுதான் பிறக்கவே வைக்கிறார். என்ன முத்திரை? என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரி, என் ஊழியக்காரன், என்னுடைய வெறும் ஊழியக்காரன்லாம் இல்ல, என் ஊழியக்காரன். ஹல்லேலூயா. என் ஊழியக்காரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த முத்திரையை போட்டுதான் பிறக்க வைக்கிறாரு. நம்ம எங்க வேணாலும் வளரலாம், ஆனா அவருடைய டைம்ல அந்த இடத்துல தான் நம்மளை தூக்கிட்டு வந்துருவாரு வெளியில, அந்த இடத்துல தான் நம்மளை தூக்கிடுவாரு வெளியில. அப்படிதான் ஜனங்களுக்காக ஒரு ரட்சகனை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது பிசாசுக்கு தெரியும் something is happening here. இவ்வளவு நாள் இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இந்த கோசேன்ல நடக்காத ஒரு காரியம் இப்ப ஏதோ ஒரு மாற்றமா நடக்குது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் 100% ரிவீல் பண்றது இல்ல, ஆனா அவனுக்கு கொஞ்சம் தெரியும். ஆமென். அதுக்குன்னு தெரியாதமா சொல்லிட முடியாது, கொஞ்சம் தெரியும், ஆனா 100% எல்லாம் அவனுக்கு தெரியாது. சோ பார்வோன் மனசுல ஒரு விதைய போடுறான். என்ன விதை? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும், இந்த எபிரேய பெண்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொலை செஞ்சப்படணும். அப்படிதானே? அந்த நேரத்துலதான் மோசே பிறந்திருக்காரு. 3 மாசம் அவங்க அம்மா ஒழிச்சாங்களாம், அதுக்கு மேல ஒழிக்க முடியல. நாணல்ல பெட்டி செஞ்சு அவ்வளவுதான் ஒரு தாயால முடிஞ்சது, அவ்வளவுதான் உலக பிரகாரமான பெற்றோரால முடியும். தேவஜனமே, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு குறை இருக்குது. என் பெற்றோர் எனக்கு பெருசா சொத்து சேர்க்கல, அந்த பிரதருக்கு அவங்க ஃபேமிலி பெரிய சப்போர்ட், அவங்க அப்பா நிறைய சொத்து கொடுத்திருக்காரு, அதனால கஷ்டமே இல்லாம அவங்க ஊழியம் செய்யறாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை உலக பிரகாரமான தாய் தகவலுக்கு நீங்க பிறந்து வந்திருக்கலாம், ஆனா உங்களை அழைச்சவர் உங்க பரம தகப்பன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க ஊர் திருநெல்வேலி சைடு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அவர் சொல்வாரு, அவருக்கு அப்பா யாருன்னு தெரியாதா, அம்மா யாருன்னு தெரியாதா. பிறந்த உடனே கொண்டு போய் ஒரு முள்ளு முதல்ல போட்டு அவங்க போயிட்டாங்களாம். அவரை கொண்டு போய் டோனாவூர்ல இருக்கிற ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டாங்களாம். அங்க வளர்ந்து இன்னைக்கு ஊழியக்காரர் ஆயிட்டாரு. இப்ப அவர் சொல்வாரு, எனக்கு எந்த ஜாதின்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, யார் எனக்கு அப்பா அம்மான்னு தெரியாது. அவர் வரும் எங்க சர்ச்சுக்கு அடிக்கடி வருவார். வரும்போதுதான் நான் நினைப்பேன், எவ்வளவு ஒரு அழகான ஆரம்பம் அவருக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எவ்வளவு ஒரு அழகான இன்ட்ரோடக்ஷன் அவருக்கு கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு ஒரு அழகான இன்ட்ரோ அவருக்கு கொடுத்திருக்கிறீங்க. அவர் சொல்லுவாரு, ஏசப்பா தான் எனக்கு அப்பா, ஏசப்பா என்ன ஜாதியோ அந்த ஜாதி தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான் ஒரு நாள் கேட்டேன், ஐயா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல நீங்க என்னன்னு போட்டிருக்கிறீங்க? எனக்கு கம்யூனிட்டியே இல்லைன்னு போட்டிருக்கேன் சிஸ்டர். கரங்களை தட்டலாமா? இன்னைக்கு அனாதைன்னா யாரும் ஒருவேளை உங்களுக்கு யாரும் பெரிய சப்போர்ட்டர்ஸ் இல்ல, பேரண்ட்ஸ் இல்ல, இவங்க இல்ல, சொந்தக்காரங்க இல்லைன்னா நீங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள், நீங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள் பிரதர்ஸ். ஏன்னா உங்க அட்ரஸ் இயேசுசாமி மட்டும்தான், ஏன்னா உங்களுடைய பேக் போன் அவர் மட்டும்தான், உங்களுடைய ஃபேமிலி அவர் மட்டும்தான், உங்களுடைய சப்போர்ட் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசு எப்படியோ ஏதோ ஒண்ணு நடக்குது, கொலை செய்யணும், எல்லாரையும் கொலை செஞ்சான். இயேசு சுவாமி பிறக்கும் பொழுது அதே தான் நடந்துச்சு. 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் அந்த எருசலேம் ப்ராவின்ஸை சுத்தி இருக்கிற எல்லாம் கொலை செய்யப்படணும். ராமாவில கூக்குரல் கேட்கும், எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி நடந்துச்சு. அங்கேயும் இயேசு சுவாமிய ஆண்டவர் காப்பாத்திட்டாரு, இங்க மோசேயும் ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. ஹல்லேலூயா. அவன் பிளான் பண்றது எதுவோ, ஏதோ ஒரு குழந்தை பிறக்க போது அது ரட்சிக்கப்பட போகுது, ஆனா எந்த குழந்தைன்னு அவனுக்கு தெரியாது. அங்க இயேசு சுவாமி பிறக்கும் பொழுது ஏதோ ஒரு குழந்தை பிறக்குது, இங்க ரட்சிப்பு நடக்க பொழுது எந்த குழந்தைன்னு தெரியாது. அதுக்குதான் நான் சொன்னேன், அவனுக்கு தெரியும் ஆனா 100% தெரியாது. ஹல்லேலூயா. அதனால அவன் எல்லாரையும் கொலை செஞ்சான், கர்த்தர் அவனை காப்பாத்தினாரு. எந்த எதிரி அழிக்கணும்னு நினைச்சானோ அதே எதிரி வீட்டுல அந்த குழந்தைய கொடுத்து ஆண்டவர் வளர்க்க வச்சாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஒரு பெரிய ஸ்பெஷல், ஒரு பெரிய ஸ்பெஷல். ஏன்னா அடிக்க எழும்பினாங்க. எத்தனை சாட்சி.
என்னை கொலை செய்ய எழும்பினாங்க, இன்னைக்கு அவர்கள் என் பட்சத்துல இருக்கிறாங்க, அவங்க என் பட்சத்துல இருக்கிறாங்க. நான் அண்மையில ஒரு சாட்சியை கேட்டேன். நம்முடைய பில்லி கிரஹாம் ஐயா அந்த சாட்சியை சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை கொலை செய்வதற்காக ஒரு குரூப்பா ஒரு 20 மென் பிளான் பண்ணி அவங்களுடைய தலைவனோட கூட எல்லாமே கன் எடுத்துக்கிட்டு அவர் நடத்துகிற ஒரு குருசேட்ல போய் உட்கார்ந்து ஒரு கன்வென்ஷன்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவுல, அமெரிக்கால இருந்து போய், அல்லேலூயா, அங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க. நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே அவங்க நேரம் பார்த்த மாதிரியே பில்லி கிரஹாம் வந்து போடியத்துல நின்னாச்சு. அவர் எப்பயும் போல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவருடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அநேக இருதயங்கள் தொடப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதும் அந்த கொலை செய்ய வந்தவர் தான் அந்த சாட்சியை சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னார், நான் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்கேன், என் பாக்கெட்ல கன் இருக்கு, என் முன்னாடி பில்லி கிரஹாம் இருக்காரு, என்ன தொடறதுக்கு யாரும் இல்ல, என்ன தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, என் கையில கன் இருக்கு, எப்ப வேணாலும் எடுத்து சுடலாம். ஆனா அவர் பேச பேச எனக்கு கன் இருக்கதே நான் மறந்துட்டேன், நான் எதுக்கு வந்தேன்றதே நான் மறந்துட்டேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை எனக்கும் கிரியை செய்து எல்லாரும் கடைசி ஜெபம் பண்ணும் போது அழுதுகிட்டு ஒரு கூட்டம் முன்னாடி வந்து ஒப்பு கொடுக்குது. என்ன அறியாம அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் போய் முழங்கால் போட்டு இருந்தேன்னு சொன்னாரு. ஆண்டவர் எதையும் எப்படி வேணாலும் மாத்திடுவாரு. அன்னைக்குதான் நீங்க சாகணும், அப்படிதான் நீங்க சாகணும்னா அதுவும் ஆண்டவர் அனுமதிப்பார். அந்த நேரத்துல உங்க சாவுல வேற விதத்துல நான் வச்சிருக்கேன்னா அது உங்களுடைய கொலைகாரன் உங்க பக்கத்திலே உங்களை கட்டி பிடிச்சிருந்தாலும் அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. ஓ, எனக்கு இவ்வளோ எதிரிகள் என்னை சுத்தி இருக்காங்க, இவ்வளோ பேர் எனக்கு எதிராக எழுப்பி இருக்காங்க, நான் எப்படிங்க ஊழியம் செய்ய முடியும், நான் எப்படி உயர முடியும்? நோ, உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவஜனமே. அந்த எதிரி வீட்டிலேயே யார கொலை செய்யணும்னு பிசாசு திட்டம் போட்டானோ அந்த எதிரி வீட்டிலேயே மோசே வளர்றான். 40 வருஷம் எப்படி வளர்றான்? அடிமையா வளர்ந்தானா? இளவரசனாய் பிரின்ஸா வளர்க்கப்படுறான். அந்த எகிப்தியருடைய எல்லா ஞானங்களும் அவனுக்கு கொடுக்கப்படுறது, எல்லா பயிற்சிகளும் அவனுக்கு கொடுக்கப்படுது. He grew up like a prince. He grew up as a prince, like a prince இல்ல, பிரின்ஸ் மாதிரி, இளவரசன் மாதிரி இல்ல, இளவரசனாகவே வளர்க்கப்பட்டான். 40 வருஷம் வளர்த்தாச்சு. ஆண்டவர் அவனுக்கு என்ன ஞானம் எல்லாம் கொடுக்கணும், அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த் எல்லாம் அவன் ஆட் பண்ணணும், அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு இப்ப அவனுக்கு ட்ரைனிங் பீரியட். 40 வருஷம் எத்ரோவின் வீட்டுல வனாந்தரத்துல ஆடு. ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவன் அரசனா ஆயிடலாம் ஐயா, அரசனா வாழ்ந்தவன் ஆடு மேய்க்கிறது கஷ்டம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவனை அப்படிதான் அமைச்சார். இவ்வளவு நாள் அவன் தூங்கி கண்ணை முழிக்கும் போதே அவனுக்கு காஃபி, அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. அவனுக்கு பிளேட் எடுக்க ஒரு ஆளு, பிளேட் கொடுக்க ஒரு ஆளு, கை கழுவ ஆளு, குளிக்க பாட்ட ஆளு, ட்ரெஸ் அயன் பண்ண ஆளு, கொடுக்க ஆளு, இப்படிதான் அவன் வாழ்க்கை. இன்னைக்கு அவன் ஆடுகளை கிளீன் பண்ணணும், ஆட்டு தொழுவத்தை கிளீன் பண்ணணும், ஆடுகளை கூட்டிட்டு போனா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தண்ணி கொடுக்கணும். இவனுடைய வாழ்க்கையை பார்க்கறத விட ஆடுகளுடைய வாழ்க்கையை அவன் பார்க்கணும். ட்ரைனிங். ஹல்லேலூயா. ஆனா மோசே என்ன நினைச்சிருப்பான்? நான் ஒழுங்கா அன்னைக்கே செத்து போயிருக்கலாம்னு நினைச்சிருப்பான். எல்லாரும் கொலை செஞ்சாங்கல்ல, அன்னைக்கு எங்க அம்மா என்ன கொலை செஞ்சு விட்டு கொடுத்துட்டு இருக்கலாம்னு அவன் நினைச்சிருப்பான். இல்லைன்னா அந்த கொலையெல்லாம் ஞாபகத்துக்கு முன்னாடி நான் பிறந்து இவங்க கஷ்டப்படுற மாதிரி நானும் கஷ்டப்பட்டிருக்கலாம்னு நினைச்சிருப்பான். தற்கொலை பண்ணி செத்துடலாம்னு நினைச்சிருப்பான். ஏன் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு நினைச்சிருப்பான். அவனுடைய இருதயத்துல எத்தனை சிந்தனை போயிருக்கும், எத்தனை வழிகள் அவன் சகிச்சிருப்பான், அனுபவிச்சிருப்பான், எத்தனை கேள்விகள் அவன் இருதயத்துல ராவும் பகலும் தூங்குனால எழுந்தாலும் அவனுடைய மைண்டை ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். நீ ஏன் பிறந்த, நீ ஏன் வளர்ந்த, நீ ஏன் இங்க வந்த, நீ செத்திருக்கலாம். பிசாசுக்கு அநேக காதுகள்ல சொல்ற அந்த வார்த்தை, நீ ஒரு யூஸ்லெஸ், நீ ஒரு யூஸ்லெஸ். பாரு, நீ என்னதான் பாரு, நீ போய் ராஜா வீட்டுல வளர்ந்தாலும் உன்னோட விதி உன்னை கொண்டு வந்து வனாந்திரத்துல போட்டுருச்சு, உன் விதி உன்னை இப்படி எல்லாம் கஷ்டப்பட வச்சிருச்சு. பிசாசு சொல்றானா? அப்படி விதியும் இல்ல, ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு வனாந்திரம்னா என்னன்னே தெரியாது, அவனுக்கு மக்களை வழி நடத்துறதுனா என்னன்னே தெரியாது, அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. ஹல்லேலூயா.
மக்களை அவன் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட்டை அவன் கையில கொடுத்திருக்காரு. மக்களுக்கு தண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு முதல் தண்ணி காட்டு, ஆட்டுகளை முதல் வழி நடத்து. அது அப்படி அப்படியே ஓடும், நீ அது பின்னாடி ஓடி நீ அதை நடத்தணும். பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரொம்ப கஷ்டமான வழியில நடத்துறாரா? சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள், சம்பந்தமே இல்லாத போராட்டம், சம்பந்தமே இல்லாத கண்ணீர், சம்பந்தமே இல்லாத வியாகுலம், சம்பந்தமே இல்லாத வியாதி என்ன சுற்றி இருக்குது. Why Lord, why? ஏன் எனக்கு இதை கொடுத்தீங்க? ஏன்னா ஊழியத்துக்கு அழைக்காம இதெல்லாம் கொடுத்திருந்தீங்கன்னா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஊழியத்துக்கு அழைச்சிட்டு எனக்கு இவ்வளவு வியாதியை கொடுத்துட்டீங்களே, நான் போய் எப்படிங்க நிற்பேன்? நான் போய் எப்படி பேசுவேன்? நான் போய் எப்படி இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார் நான் எப்படி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கடனை கொடுத்திருக்கிறீங்க, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் நான் எப்படி சொல்ல முடியும்? என் விசுவாசிக்கிட்டே நான் கடன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் போய் எப்படி இயேசு அற்புதம் செய்வார் நான் எப்படி சொல்றது? அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? Practice. You are under God's practice. You are under God's training. You are learning something. God is teaching you something. Hallelujah. நீங்க எதையோ கத்துக்கொண்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு பாதையில உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. Hallelujah. Hallelujah. 40 வருஷம் ராஜ வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தரம். ஈக்குவல் 40 வருஷம் நல்லா இருந்தான், 40 வருஷம் பனியிலையும் வெயிலையும் அடிபட்டான். பனியிலும் வெயிலையும் அடிபட்டான். அவனுக்கு மனைவி இருந்தாங்க, 2 பிள்ளைகளும் பிறந்தாங்க. ஆனா மோசே வாழ்க்கையில பெரிய சந்தோஷம்னு எதுவுமே கிடையாது. அவனுக்கு என்னதான் கிடைச்சாலும் அவன் பேக் ஹெட்ல ஒன்று ஓடிட்டே இருக்கு. என் மக்களோட நான் இல்லை, என் ஊர் இது இல்லை, என் மக்கள் இவங்க இல்லை, என் ஊர் இது இல்லை. ஓ, நான் இங்கே தான் செத்துடணுமா? இனி என் ஜனங்களை நான் பார்க்க முடியாதா? என் பிதாக்களோட நான் அடக்கம் பண்ண மாட்டாங்களா? நான் இந்த எத்ரா வீட்டோட தான் நான் சாகணுமா? இந்த வனாந்தரத்துல தான் இருக்கணுமா? அவன் வாழ்க்கையில கேள்விகள், துக்கங்கள், துயரங்கள். ஆனா ஒரு நாள் இப்படிதான் அவன் யோசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான். திடீரென்று ஒரு முள் மரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சத்தம் வருது, மோசே கம் நியர், leave your sandals behind. உன்னுடைய பாதரட்சி அவிழ்த்து போட்டுங்க, வா, உங்ககிட்ட நான் பேசணும். ஹல்லேலூயா. நீ பயந்த பாரன் எல்லாம் இப்ப இல்லப்பா, வேற ஆள் வந்தாச்சு. நீ போ, உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். நீ போ, என் ஜனத்தை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து என் ஜனத்தை திரும்ப கொண்டு வா. அலறான், பயப்படுறான். நோ 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 நோ, நான் போக முடியாது எகிப்துக்கு, நான் கொலை செஞ்சுட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. பிசாசு அநேக நேரத்துல நம்ம விட்டு வந்த பாவத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். நம்முடைய கடந்த காலத்தை ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். வேலை அதான், நமக்கு அது மறந்துடக்கூடாது நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ இப்படியெல்லாம் வாழ்ந்து அது எப்படிப்பா உன் வாழ்வதெல்லாம் இப்படி முடிச்சுட்டு வயசாகும் போது பரிசுத்தர் மாதிரி பைபிளை தூக்கிட்டு நீ வந்துட்ட, நீ எப்படியெல்லாம் வாழ்ந்த எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நீ பிரசங்கம் பண்ணா 4 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? நீ ஜெபம் பண்ணா அற்புதம் நடந்துருமா? உன் வாயில ஆண்டவர் இருக்காரா? உன் வார்த்தைக்கு கிரியை நடப்பிக்கப்படுமா? பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேரடியா வந்து மோசே கிட்ட பேசும்போது அவன் மோசேவுடைய மைண்ட்ல அவன் பேசிக்கிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. காதுல ஆண்டவர் வார்த்தை கேக்குது, மைண்ட்ல பிசாசு வார்த்தை கேக்குது. How can you go back to Egypt? கொலை பண்ணிட்டு வந்துட்டு நீ போன உன்னை காலி பண்ணிடுவான் பாரோன். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாரோன் செத்துட்டான்ப்பா, நீ போ. இப்ப சொல்றான், ஆண்டவரே எனக்கு நல்லா பேச வராது, நான் மந்தனாவும் திக்கு வாயும் இருக்கிறவன், எனக்கு பேச வராது, என்னால பேச முடியாது. நேற்று நான் போனேன்னு சொன்னல, அந்த பாஸ்டர் அதையும் சொன்னாரு. அவருக்கு ரொம்ப திக்குவாயா இருந்துச்சாம், பேச முடியாதான். இன்னைக்கு அவர் பேசினா ஸ்டாப்பே பண்ண மாட்டேங்கிறார், பேசிக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தொட்டா அப்படிதாங்க, ஆண்டவர் தொட்டா அப்படிதான். இவன் போகவே மாட்டேங்கிறான். ஒன்னு சொன்னா இன்னொன்னு, அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ திரும்ப சொல்ல, இல்ல நான் தனியாலாம் போக முடியாது, எனக்கு பயமா இருக்கு. ஓகே, I will send your brother with you. உன்னுடைய சகோதரன் நான் கூட அனுப்புறேன், நீ போ. இவன் நினைச்சா, ஆண்டவர் என்னை விட மாட்டார் போலயே, நீங்க பேசுறது நீங்க தானே, எனக்கு எப்படி ஆண்டவரே தெரியும்? சந்தேகம். ஹல்லேலூயா. முள்ளு மரம் பத்தி எரியுது, அங்கிருந்து சத்தம் கேக்குது, அவன் ஊர்ல நடக்கிறதெல்லாம் அந்த சத்தம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இவன் போனா என்னெல்லாம் நடக்கும்னு அந்த சத்தம் சொல்லுது. இப்பவும் கேட்கிற,
பேசுறான், பேசுறது யாரு? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை வாக்குதத்தம் நம்மளை அழைச்சாருன்றதுக்கு எத்தனை காரியத்தை ஆண்டவர் செஞ்சோம். இன்னும் நம்ம கேட்போம், ஆண்டவரே நீங்க உண்மையா என்ன அழைச்சிங்களா? நான் நிச்சயமா ஊழியக்காரன் தானா? நீங்க என் மூலம் நிச்சயமா இதெல்லாம் செய்வீங்களா? நிச்சயமா இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? நான் ஊழியக்காரனான்னு உலகமே நீ ஊழியக்காரன் சொல்லும். ஆனா நம்ம கேட்போம், நான் ஊழியக்காரனா? என்ன இந்த ஊழியத்துக்கு தான் அழைச்சிங்களா? நான் இங்கதான் இருக்கணுமா? நான் இங்கதான் இதை செய்யணுமா? நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அது நீங்க கேட்கல, உங்களுக்குள்ள பிசாசு பேசிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்குள்ள பிசாசு பேசிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொன்னார், உன் கையில என்ன இருக்குப்பா? ஆட்டுக்காரன் கையில என்ன இருக்கும்? ஆடு மேய்க்கிற கம்பு இருக்கும். தூக்கி கீழே போடு. கீழே போட்டா பாம்பு. போய் வாழை பிடி. பயந்துட்டு போய் பிடிச்சானா, திருப்பி கம்பாயிடுச்சு. இப்ப நம்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொன்னாரு? யார் அற்புதத்தை அடையாளத்தை தேடுறாங்களாம்? ஓ, அவ்வளவு டீசென்டாவா சொன்னாரு? யார் யார் சொன்னது? அந்த ஐயாக்கு கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. யூதர்கள் சமாரியர்லாம் சொல்லலமா, விபச்சார சந்ததியார் அற்புதங்கள் அடையாளங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. கேட்காதீங்க, ஆண்டவரே நீங்க அழைச்சதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவர் உங்களை அழைச்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க இதை தூக்குறீங்க. அவர் உங்களை அழைக்கலன்னா இது உங்க கையில இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேட்டனா ஆண்டவர் உங்களை மோசமா திட்டுறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஜனங்களை அப்படிதான் பேசினாரு. சொல்லிட்டாரு, போ மோசே, நான் கூட இருக்கேன். மோசே முழு மனசா போகல, நம்மள மாதிரிதான் அரைகுறையாதான் போறான். அவன் போக 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 நீங்க சொல்லுங்க, அப்படி பயந்து கோழையா, பலவீனமா, சுகவீனமா, துக்கமா, அநேக கேள்விகளோடு பயத்தோடு போனவன் கொண்டு 10 வாதைகளை எகிப்தியருக்கு நடப்பித்தாரு. ஹல்லேலூயா. மோசே கையில என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்ல, கோல் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்கிட்ட விசுவாசமும் கம்மி தான், அப்படிதானே ஐயா? அவங்கிட்ட பலனும் கம்மி தான், தைரியசாலியும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தனை ஆனா தாயின் கருவில உருவாக முன்னமே அவர் நியமிச்சிட்டாரு. இவன் தான் அதுக்கு. அந்த 430 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாக்கு பண்ணார்ல, 70 பேர் போகும்போது ஒருத்தன் எழும்புவான் ரட்சிப்பான்னு. அந்த ரட்சிப்பான் எழும்புவான்னு சொல்லும் போதே அந்த எகோபோத்தினுடைய வயிற்று அவர் தொட்டுட்டாரு. ஏய், உன் வயிற்றுல ஒரு குழந்தை பிறப்பான். அப்ப அந்த எகோபோத்தே பிறக்கல. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மோசே அம்மாவே பிறக்கல, அப்பவே சொல்றாரு, இத்தனை தலைமுறையில இப்படி ஒரு பொண்ணு பிறப்பா, அவ வயித்துல ஒண்ணு பிறக்கும், அதுதான் ரட்சிக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் அவங்க எல்லாரையும் ஆண்டவர் முன்குறிச்சாரு. 10 தலைமுறைக்கு முன்னாடி, 1000 தலைமுறைக்கு முன்னாடி, 500 தலைமுறைக்கு முன்னாடி முன்குறிச்சிட்டாரு. இங்க ஒரு அம்மா ஒரு குழந்தை பிறக்க போகுது, இந்த வயசுல இந்த பிள்ளைய நான் தொடுவேன், இது என் ஊழியத்தை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 30 வயசுல ஊழியக்காரன் ஆனீங்களா? 20 வயசுல ஆனீங்களா? 50 வயசுல ஆனீங்களா? ஆனா நீங்க எத்தனை வயசுல ஆனீங்களோ, ஆனா அந்த முன்குறிப்பு என்பது ரொம்ப முன்னாடி, நம்ம கற்பனைக்கு எட்டாத வருஷங்களுக்கு முன்பதாக, தலைமுறைகளுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் போய் அற்புதங்களை செய்யறான். பார்வோன் பயந்துடுறான், மோசேவும் பயந்துடுறான். அதுல நீங்க அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. பயந்தது பார்வோன் மட்டும் இல்லைங்க, மோசேவும் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, மோசே பயப்படாத, நீ வெளியே போ. அவன் தான் பயப்படுற, நீ ஏன் பயப்படுற? நீ போ, உன்னுடைய ஹெல்ப்பை தேடிதான் அவங்க வருவாங்க. அவன் சொல்றான், எப்பா எங்க பார்த்தாலும் தவளையா குதிச்சுக்கிட்டு இருக்கு, வாயேன் வந்து ஒரு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. எதிரிய கெஞ்ச வைப்பாரு, எதிரிய உன்னை தேட வைப்பாரு, உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவன் முன்னாடி வர வைப்பாரு. உன் தேவை அவனுக்கு தேவை என்பதை அவன் மனசுல ஆண்டவர் விதைப்பாரு. ஹல்லேலூயா. இவன் பயந்து வரான், இவன் ஜெபம் பண்றான், தவளையெல்லாம் போயிடுது. திரும்ப இன்னொரு நாள் சொல்றேன், என் மக்களை விடு. திரும்ப அவன் எப்பயும் போல விட மாட்டேன், போயிட்டான். இவன் வீடு போய் சேர்றதுக்குள்ள வெட்டுக்கிளி ஆக்குப்பைடு ஃபுல்லா வெட்டுக்கிளி தவிட்டு இருக்கு. அவனுடைய எல்லா பச்சை பச்சேன்னு இருக்கிற எல்லாத்தையும் வெட்டுக்கிளி காலி பண்ணிடுச்சு. ஹல்லேலூயா. இப்ப திருப்பி கூப்பிட்டான், வேர் இஸ் மோசஸ் அண்ட் ஆரோன், கூப்பிடுங்க அவங்கள, கூப்பிடுங்க அவங்கள. அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பயப்படாத மோசே, எழுந்து போ, பார் அவங்க உன்னை தேடுறாங்க, ஓடு. அங்க போனா அவன் பயந்து, மோசே ஏதாச்சும் செய்ய ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இந்த வாட்டி அனுப்பிடுறேன், நீ கண்டிப்பா இந்த இதெல்லாம் போவச்சிரு, கண்டிப்பா செஞ்சிரு. அவன் ஜெபம் பண்றான், போயிடுது. திருப்பி கூப்பிடுறான், எல்லா இடத்துலயும் ஒரே பேனு, ஒரு தலையில கொஞ்சம் பேனு வீட்டுல இருந்தாலும் வீட்டுல எல்லாருக்கும் பேன் பிடிச்சிரும்ல. அந்த தேசம் முழுக்க பேனுன
போயிருக்கு. ஒவ்வொரு முறையும் ஃபாரோ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அந்த ஆடு மேய்க்கிற மோசையை தேடி வந்துதான் ஆகணும். நம்ம உன் எதிரி எவ்வளவு பெரியவங்களா வேணா இருக்கட்டும் பிரதர், பாஸ்டர், உங்க சர்ச்சுக்கு விரோதமா வர்றவங்க எவ்வளவு பெரியவங்களா வேணா இருக்கட்டும், ஒரு நாள் வரப்போகுது, ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அவங்களுக்கு அனுமதிக்க போறாரு. அவங்க தேடி வரையே அந்த சின்ன சர்ச்சில் ஒரு ஐயா, ஒரு வயசானவர் பைக்ல வருவாரு. அவர் எங்க? அவர் ஜெபம் பண்ணாதான் இது போகும், அவர்கிட்ட போனாதான் இது போகும். இல்லைன்னா ஆண்டவர் அவங்களை தூக்கமே கொடுக்க மாட்டாராம். அவங்க கனவு கண்டா உங்க மூஞ்சிதான் அவங்க கனவுல ஆண்டவர் காட்டுவார். அவங்க போய் கூப்பிடு. அவன் அலறி அடிச்சுட்டு நடுராத்திரி வந்து அவங்க சர்ச்சு கதவை தட்டுவான். நீங்க பயப்படுங்க, என்னை வெட்ட வந்துட்டான், என்னை குத்த வந்துட்டான், என்னை அடிக்க வந்துட்டான். நோ, அவனுக்கு உங்க ஹெல்ப் வேணும் தேவச்சனமே, அவனுக்கு உங்க ஹெல்ப் வேணும் தேவ ஊழியரே. நீங்க ஜெபித்தாதான் இந்த ஈரோடுக்கு ஆசீர்வாதம், நீங்க ஜெபித்தாதான் ஈரோட்டுக்கு மழை, நீங்க ஜெபித்தாதான் இங்க சேமம், நீங்க ஜெபித்தாதான் நல்லாட்சி இந்த கிராமம் இந்த பகுதிக்கு வரும். நீங்க ஜெபிக்கலன்னா நடக்காது. நீங்க ஜெபிக்கலன்னா வானம் அடைச்சிக்கிறோம். நீங்க ஜெபிக்கலன்னா ஆண்டவருடைய கிரியை நடக்காது. நீங்க ஜெபிச்சாதான் வானங்கள் திறக்கப்படும். கரகத்தை கர்த்தரை மகிமைப்படுத்து தேவஜனமே. பரலோகம் இறங்கி வந்து வேலை செய்யணுமா? அவர் ஊழியக்காரன் கூப்பிடணும், அவங்க ஊழியக்காரை கூப்பிடணும். சும்மாலாம் வந்துடாது. நீ யார ஆசீர்வதிக்கிறியோ, நீ யார சபிக்கிறியோ, அவ்வளவுதான். அது எப்பேற்பட்ட முதலமைச்சரா வேணா இருக்கட்டும், உங்க ஊர் எம்எல்ஏ வேணா இருக்கட்டும், நீங்க அறை வீட்டை மூடி சர்ச்சை மூடிட்டு முழங்கால போட்டீங்கன்னா எல்லாம் தரிசா போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசேஷமான, அதை நம்மள மறக்கடிக்கிறான் பிசாசு, அதை நம்ப கூடாதுன்னு சொல்றான் பிசாசு. அவன் அந்த ஏதேன்ல யூஸ் பண்ண அதே ட்ரிக்ஸ் தான். ஓ, இந்த பழத்தை சாப்பிட்டா செத்துருவேன்னு சொன்னாரா? இல்ல, நீ சாப்பிட்டா தேவனை போல மாறிடுவேன், நம்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான். ஏன் பிரதர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செய்யணும்? நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்றேன். அப்படி போங்க, எல்லாம் வந்து உங்க சர்ச்சில் விழும். எந்த ஷார்ட்கட்டும் போகாதீங்க தேவஜனமே. எதுவும் ஆண்டவர் சொல்லாத எந்த காரியத்தையும், பைபிள் சொல்லாத எந்த காரியத்தையும் சர்ச்சில் செய்யாதீங்க. அவ்வளவுதான். ஆமென். இந்த பெரிய ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. நோ, உன் கையில தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த புஸ்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும் செய். ஹல்லேலூயா. உனக்காக இன்னொருத்தர தீர்க்கதரிசி எல்லாம் அனுப்ப மாட்டார். நீதான் தீர்க்கதரிசி உன் இடத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க தீர்க்கதரிசனம் வரம் பெற்றவங்க இல்லப்பா, இல்லையா. நீங்க தீர்க்கதரிசியானவர்கள், நீங்க ஜெபம் பண்ணி உன் சர்ச்ல ஒரு பிசாசு போலன்னா வேற யார் ஜெபம் பண்ணாலும் அது போகாது. அந்த ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்றவங்க நீங்க. ஆமென் சொல்றீங்களா? நான் எதுவும் தப்பா பிரசங்கம் பண்றேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்காரு. உங்ககிட்ட இல்லாத அதிகாரத்தை வெளியூர்ல ஒருத்தட்ட கொடுத்து உங்க ஊர்ல அனுப்ப மாட்டாரு. ஆமென். இப்ப நான் பிரசங்கிக்கிறது ஒரு ரிமைண்டிங் தான், ஒரு ஞாபகப்படுத்துறது தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத பிரசங்கமா என்ன? நீங்க வாரம் பண்றது தானே, இதை ஞாபகப்படுத்துறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏமாந்துடாதீங்க. பிசாசு சொல்ற பொய்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ, என் நாமத்தினால நீங்க பிசாசுகளை துரத்துவீங்கன்னா நீங்க துரத்துவீங்க. என் நாமத்தினால அபிஷேகம் பெற்றவர்கள் துரத்துவாங்கன்னா அங்க எதுவுமே வசனம் இல்லையா? நீ துரத்தவன் தான் சொல்லியிருக்காரு, நீங்க செய்வீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. உங்களை தவிர உங்களுடைய விசுவாசிகளுக்கு யாரும் உத்தரவாதி இல்லவே இல்லை, யாரும் உத்தரவாதி இல்லை. நீங்க ஜெபிச்சாதான். பார்வோன் ஒவ்வொரு முறை மோசையை கூப்பிட்டு அனுப்புறான். இவன் பயந்து போய் கிடக்கான். இவன் வந்துதான் எல்லாம் மாறுது. கடைசி ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லார் வீட்லயும் ஈசோப்பினால ரத்தத்தை தொட்டு தொலைச்சிருங்க. யார் வீட்டுல எல்லாம் ரத்தம் லேஸ் சங்காரத்தை நைட்டு வராம முடிச்சுட்டான். அடுத்த நாள் பார்வோன் கூப்பிட்டு சொல்லிட்டான், மோசே தயவு செய்து உன்னுடைய ஆடு மாடு கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடிடு. ஹல்லேலூயா. கிளம்பிட்டான். இப்ப கொஞ்சம் தைரியம், 0ல இருந்தது இப்ப ஒரு 10 வந்திருக்கு. ஹல்லேலூயா. இப்ப போறாங்க எல்லாரும், ஒரே ஆடல் பாடல் கொண்டாட்டம். இவ்வளவு நேரம் மோசேவே அப்படி இப்படி பேசினவங்க எல்லாம், பரவாயில்ல பிரதர் சாதிச்சிட்டீங்களே, பரவாயில்ல பாஸ்டர், நீங்க
நிறைய வாய்கள் சொல்லும். இப்போ வந்தாங்க, முன்னாடி என்ன நிக்குது? செங்கடல் நிக்குது. பின்னாடி யார் வரா? பார்வோன். நடுவுல மக்கள். இவ்வளவு நேரம் அவனை புகழ்ந்தவங்க, அவனை போற்றினவங்க அதே வாய் சொல்லுது, என்ன மோசே, எங்களுக்கு எகிப்துல கலர்ல நாங்க கூட்டிட்டு வந்த, அங்க இருந்தா நாங்க இப்படி இருந்திருப்போம் அப்படி இருந்திருப்போம், இங்க வந்து எங்களை சாவடிக்க கொண்டு வந்திருக்க. முன்னாடி போனா செங்கடல், பின்னாடி வந்தா பார்வோன், எங்களை சாவடிச்சிட போறான். அவன் சொன்ன முறுமுறுக்காதீங்க, ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிரா வந்தாலும் ஒரு ஊழியக்காரனை நான் ஏன் இந்த மோசேவை சொன்னேன்னா, ஒரு ஜீரோ அவனுடைய விசுவாச லெவல், அவனுடைய தைரியத்தின் லெவல், அவனுடைய கெப்பாசிட்டி, அவனுடைய கேப்பபிலிட்டி என்ன நீங்க சொன்னாலும் எல்லாமே ஜீரோ தான் ஆரம்பத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு ஏற்றின மாதிரி கர்த்தர் அவனை செதுக்கிக்கிட்டே வந்தார். அவனுக்கு ஒவ்வொன்றுமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வந்தார், ஒவ்வொன்றுமா சொல்லி கொடுத்தே வந்தாரு. கடைசியில 40 லட்சம் இஸ்ரவேலர்களை வழி நடத்துகிற ஒரே மேய்ப்பன். ஆண்டவர்களை கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை பிரதர். அது முன்னாடி செங்கடல்லாம் வரட்டும், 7 ஜாதினா வரட்டும், யார் எதிராக எழுமனா வரட்டும், அவன் ஒருத்தன். எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதுக்கு இன்னொரு என்னன்னா, அவன் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் கோபப்பட்டா கூட சில இடங்கள் அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க அழிக்கிறதா இருந்தா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறக்கி போடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல மோசே, இவங்க எனக்கு பிடிக்கல, இவங்களை நான் அழிச்சிட்ட வனாந்தரத்துல ஓ சந்ததிய அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை வச்சு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்றார். எவ்வளவு பெரிய ஆஃபர், எவ்வளவு பெரிய ஆஃபர். நானா இருந்தா தயவு செய்து செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பேன். ஒருவேளை நீங்க சொல்ல மாட்டீங்களா இருக்கும், நான் சொல்லியிருப்பேன். ஆனா மோசே சொன்னா, அப்படியெல்லாம் செய்யாதீங்க ஆண்டவரே. அப்பெல்லாம் ஜனங்களை என்ன பேசுவாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சொல்றேன், நீங்க அப்படி அழிச்சிட்டீங்கன்னா சுற்றி இருக்கிற ராஜாக்கள் ஜனங்களை என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே அவங்க ஆண்டவரே இவ்வளவு அற்புதம் எல்லாம் செஞ்சு அவங்களை வனாந்திரத்துல கூட்டு போனாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு வனாந்திரத்திலே அவங்க அழிச்சிட்டாருன்னு சொல்லிடுவாங்கல்ல. உங்க நேம் தூஷிக்கப்படும் ஆண்டவரே, உங்க பேர் தூஷிக்கப்படும். வேணாம், அப்படி செய்யாதீங்க. இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க ஊழியக்காரங்க விசுவாசிங்க பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன அதே ஆளு நாளைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்பும். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து எல்லா ஊழியத்துல ஒத்துமையா இருந்த உடன் ஊழியக்காரங்க நாளைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனையே அவங்க மூலமா தான் வரும். ஹல்லேலூயா. அவங்கதான் உங்களை இகழ்ச்சியா பேசுவாங்க, கேவலமா சொல்லுவாங்க. உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில போய் சொல்றதே அவங்கதான். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க தனி ஆள் இல்ல, நீங்க தனி ஆள் இல்ல. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். மோசேக்கு விரோதமா தாத்தான் கோரான் எழும்புனாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பூமி அப்படியே பொழந்து அவங்க குடும்பம் அப்படியே உள்ள விழுந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. உங்களை விட ரொம்ப கோபக்காரர் அவரு, உங்களை விட ரொம்ப வைராக்கியமானவர் அவரு, உங்களை விட ரொம்ப ரொம்ப உங்களுக்காக எழும்புகிறவர் அவர். அவர் செய்வாரு. நீங்க அமைதியா இருங்க. ஆண்டவரே இது உங்க ஊழியம், நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க சொல்லிடுங்க. அவர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு. ஜீரோவா இருந்த மோசஸை ஹீரோவா ஆக்குனாரு. நீங்க அவனை விட ரொம்ப பெட்டர். நீங்க கூப்பிட்டது இத்தனை கேள்விலாம் நீங்க கேட்கல, கூப்பிட்டதும் நீங்க ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, போன் சொல்றதும் நீங்க வந்துட்டீங்க, இந்த கிராமத்துல இருந்து செய்யணும் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவருடைய ஒர்க் அவருக்கு ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டீங்க. நீங்க உங்க கூட மோசேவை வைத்து செய்ததை காட்டிலும் அற்புதங்களை கர்த்தர் உங்க மூலமாய் ஆண்டவர் செய்வார். மோசே வழி நடத்துறதை காட்டிலும் நீங்க வச்சிருக்கிற அந்த 40 பேரை நீங்க அற்புதமா நடத்துவீங்க. ஆமென். எனக்கு தெரியும் உங்க சர்ச்சில் இருக்கிற 40 பேரு ஒவ்வொருத்தரும் 1 லட்சத்துக்கு சமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்ல 40 லட்சமே ஈஸி சிஸ்டர், இந்த 40 பேர் கஷ்டம், உண்மைதான். அதனாலதான் உங்க கையில அவங்க இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் மட்டும் பண்ணுங்க. உங்க விசுவாசி பேர் எத்தனை விசுவாசி இருந்தாலும் அவ்வளவு பேர் உங்க டைரியில எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்க பேர் மேல உங்க கையை வச்சு பிரேயர் பண்ணுங்க. இசப்பா இந்த ஆத்மாவை நீங்க பாதுகாத்து கொடுங்க, இவங்களை நீங்க ரட்சிங்க. உண்மையான மனமாற்றுதல் அவங்க கிட்ட இருக்கட்டும். வெளிப்புற வேஷம் வேண்டாம், இருதயம் மாற்றப்படட்டும். அவங்களுடைய உள்ளான மனுஷன் சாகட்டும், மறுரூபமாக்கப்படட்டும். நீங்க அறையில கதறுங்க,
வெளியில ஆண்டவர் கிரியை செய்வார். ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? we are going to pray. hallelujah, hallelujah. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன்.